இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை செய்திகளில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. முத்து கோவமாக என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ரூம் பிரச்சனை ரூமில் தூங்க முடியாது, நான் வெளில படுத்தா நடு ரோட்டில் படுத்து தூங்குற மாதிரி இருக்குது, என்னாலாம் அங்கே படுக்க முடியாது, நான் முன்ன மாதிரி கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேன், கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு மனோஜ் ஓவராக பேசினார். கூடவே உடம்பு சரியில்லாத மீனாவை தரன்னு இழுத்து வெளில விட்டாங்க விஜயா. அந்த கொடுமைக்கெல்லாம் பிறகு தன்னுடைய மனைவிக்காக என்ன சொன்னார் அப்படின்னா முத்து நீ எதையுமே சமைக்க வேணாம் இனிமேல் அப்படின்னு அவங்கள்ட்டையும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் எனக்கு அப்பாவுக்கு மீனாவுக்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும் தான் மீனா சமைப்பா, உங்களுக்குலாம் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் மிச்சம் 2 மருமகள் இருக்கீங்க, நீங்கள் சமைச்சிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், மனோஜ் சமைக்கட்டும், ரவி ஒரு ஷெஃப் தானே சமைக்கட்டும், ஆனால் என் ஒய்ஃப் சமைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வார்த்தையை இந்த காதில் இந்த காதில் விட்டாங்க மீனா. இதை ஒரு ப்ரோமோலாம் காமிச்சு நம்மளும் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஒரு தன்மானம் சுயமரியாதைலாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி அடிமையாக இருக்கிறதுக்கு ரெடியாக தான் மீனா இருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகலான்னு முத்து மீனாவும் கிளம்பும்போது எங்கே நீ போகிற, சமைக்கிறது யார் சமைப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடத்துல டக்குன்னு முத்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா எதுக்கு அவள் சமைக்கணும், அப்போவே நான் சொல்லிட்டேன்ல அவள் சமைக்க மாட்டா உங்களுக்குலான்ட்டு, உங்களுக்கு வேணால் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு ஓரமாக பாவமாக நின்றுட்டு இருந்தார், எதுவுமே பேசவே இல்லை. மீனாலே நான் சமைச்சு வச்சிட்டேன் அத்தை அப்படின்னா உடனே அப்போ அது ஆறிடுமே அப்படின்னா அது சூடுபடுத்தி சாப்பிட்டுக்குங்க அத்தை அப்படின்னாங்க இவங்க. அவ்வளோதான் அதிகபட்சம் செஞ்சாங்க. ஏன்னா இவங்க காலில் எழுந்திரிச்சு பூக்கடையும் பார்த்து இதையும் பார்த்து கிறிஸ்டையும் பார்த்து இதுக்கு நடுவில் இவர் வேறு ஒரு சவாரியெல்லாம் பார்த்து பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் இப்போ புதுசாக காமிச்சிருக்க ப்ரோமோவில் என்னென்னா கோபமாக இப்போ எதையுமே சமைக்காமல் விட்டுறாங்க இவங்க மீனா. உடனே என்ன சமைக்கல, காலைல எல்லாருக்கும் பசிக்கும்ல அப்படின்னா அவங்க அமைதியாகவே இருக்காங்க. உடனே இன்னும் இவ்வளோ நேரம் சமைக்கல, இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களே, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்களே, இப்போ எப்படி நாங்கள் ஆஃபீஸ் போகும்போது சாப்பிடாம போகிறது அப்படின்னு இவங்க 2 பேரும் மனோஜும் ரோஹினியும் ஏதோ காசு கொடுத்து சமைக்க விட்ட மாதிரி கேட்ட உடனே ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிச்சன் இருக்குது, நீங்கள் உங்கள் கை காலெலாம் இருக்குல்ல, நீங்கள் போய் சமைச்சிங்க, சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து என்ன வேணுமோ பண்ணிங்க, இல்லைனா ஏபிசி ஜூஸ் டிஎஃப் ஜூஸ்னு ஏதாவது ஜூஸ் போடுவீங்களா போட்டு குடிச்சிங்க, என்கிட்ட கேட்காதீங்க, என்னால் அவங்களுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வேகமாக கிளம்பி மீனா உள்ளார போகிறாங்க. உடனே என்னடா நீயும் புருஷனும் போனாட்டி ஓவராக பண்ணுறீங்க, இப்போ எப்படிடா நாங்கள் பசியோட போகிறதுங்கிறாரு மனோஜ். ஏன் அது எல்லா வேலையும் இவங்க மட்டும் தான் பண்ணணுமா? இப்போ முத்து என்ன பேசணும், என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் நடக்க போகுது, இனிமேல் எங்களுக்கு வேணால் நாங்கள் சமைச்சிப்போம், இதே கிச்சனாக உங்களுக்கு வேணால் நீங்கள் சமைச்சிங்க, மீனை எல்லாத்துலாம் சமைக்க மாட்டா, இத்தனை நாள் சமைச்சா தப்பு பண்ணிட்டா, இனிமேல் சமைக்க மாட்டா அப்படின்னு சொல்லணும். ஆனால் முத்து அதையும் சொல்லலை. முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன எனக்கே குழப்பமாக இருக்குது, ஏன் அப்படி பேசுகிறா அப்படின்னு சரி பண்ண போகிறாரு. அதாவது முத்து வேலை செய்ய வேணாம்னு சொல்லும் போது மீனா வேலை செய்கிறாங்க, மீனாவே வேலை செய்ய வேணாம்னு முடிவு பண்ணால் முத்து பின்னாடியே போய் என்னமா ஆச்சே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. திருப்பி வேலை செய்ய வச்சுருவாங்க போல். கடைசி வரைக்கும் செய்ய வேண்டிய மற்ற யாரும் செய்கிறதில்ல. சரி ரூம் அப்போ அதே மாதிரி வேலையை பிரிச்சுக்கணும், வேலையும் பிரிக்கலை, ரூமையாச்சும் பிரிச்சுக்கணும், அதையும் பிரிச்சுக்கல. இவங்க வாசலில் படுத்துப்பாங்களா, நம்ம ஹாலில் படுத்துப்பாங்களா, மொட்டை மாடில் படுத்துப்பாங்களா, ஆனால் சமைக்கிறதே இவங்களும் எல்லாத்துக்கும் சமைக்கணுமாமா, இதோட இவங்க பிஸ்னஸையும் சேர்த்து பார்த்துக்கணுமாமான்னா என்ன முட்டாள்தனமாக இருக்குது. இந்த கதையை பார்க்குறதுக்கு நமக்கும் கோபங்கள் தான் வருது, உங்களுக்கும் அதே கோபம் வருதா, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை செய்திகளில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவுங்கிறது